வணக்கம் நேயர்களே, அண்ணா பண்பலை 90.4 அலைவரிசையில் இது இந்தியாவின் முதல் சமுதாய வானொலி. இன்றைய நிகழ்ச்சியாக நம்ம என்ன கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வதேச வறுமை ஒழிப்பு தினத்தை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 17ஆம் தேதி இன் பாவர்ட்டி எராடிகேஷன் டே, அதாவது சர்வதேச வறுமை ஒழிப்பு தினம், இந்த நாளில் தான் கடைபிடிக்கிறாங்க. இதை பற்றி தான் நிறைய விஷயங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இன்றைக்கி டாக்டர் ஆனி ஜோஸ்வின் மேடம் வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட சர்வதேச வறுமை ஒழிப்பு தினத்தை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். என்ன நேயர்களே, நிகழ்ச்சியை கேட்கலாமா? வணக்கம் மேடம், உங்களை பற்றி எங்களுடைய அண்ணா சமுதாய வானொலி மக்களுக்கு அறிமுகப்படுத்திக்கிங்க. அண்ணா சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். நான் முனைவர் ஜி ஆனி ஜோசபின். தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாடு வாரியத்தில் 22 ஆண்டுகள் பணிபுரிந்தேன். தற்சமயம் இந்திய அரசின் சுற்றுச்சூழல், காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறை அமைச்சகத்தின் தமிழ்நாடு மாநில மதிப்பீட்டு நிபுணர் குழுவின் உறுப்பினராக உள்ளேன். இப்போ சர்வதேச வறுமை ஒழிப்பு தினம் ஏன் கடைபிடிக்கப்படுகிறது, அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி சொல்லுங்கள் மேடம். நேயர்களே, கொடிது கொடிது வறுமை கொடிது என்று ஔவையார் பாடியிருக்கிறார்கள் இல்லையா? உண்ண உணவு, இருக்க இடம், உடுத்த உடை, இவைகள் எல்லாம் தான் அடிப்படை தேவைகள்னு நம்ம சொல்கிறோம். அப்படிப்பட்ட அடிப்படை தேவைகள் இல்லாத வாழ்க்கையை நம்ம யாருமே விரும்புவது கிடையாது. அடிப்படை தேவைகள் இல்லாமல் வாழ்கின்ற மக்களை சமுதாயம் கூட ஒரு கண்ணியமாக நடத்துறது கிடையாது. இவ்வாறான சூழ்நிலைகளை வறுமையில் வாடும் மக்கள் எதிர்கொள்கின்றனர். உலகம் முழுவதும் எதிர்கொள்ளும் மிக சிக்கலான சமூக பிரச்சனை ஒன்று தான் வறுமை. இது ஆபத்தான பணிச்சூழல்கள், பாதுகாப்பற்ற வீடுகள், சத்தான உணவு பற்றாக்குறை, சமத்துவமின்மை, சுகாதார பாதுகாப்பின்மை, பட்டினி பிரச்சனைகள், வீரற்ற தன்மை, இப்படிப்பட்ட எல்லாத்துக்குமே காரணமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தவறான செயல்களுக்கும் வழிநடத்துது. சர்வதேச வறுமை ஒழிப்பு தினம் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 17ஆம் நாள் உலகம் முழுவதும் கடைபிடிக்கப்படுகிறது. உலகளாவிய ரீதியில் வறுமை தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் பசிப்பினிலிருந்து மக்களை விடுவிப்பதற்காகவும் தான் ஐக்கிய நாடுகள் அமைப்பு 1992ஆம் ஆண்டு சர்வதேச வறுமை ஒழிப்பு நாளை அதிகாரப்பூர்வமாக அனுசரிக்கணும்னு சொல்லி ஏற்றுக்கொண்டது. உண்ண உணவு, இருக்க இடம், அப்புறம் உடுத்துறதற்கு துணிமணி இல்லாதவர்கள் தான் வறுமையில் இருப்பார்கள் இல்லையா? இந்த நிலையில் வறுமை ஒழிப்பு, வறுமையில் வாடும் மக்கள் இவரை பற்றியெல்லாம் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதை நோக்கமாக கொண்டு தான் இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது. அதன்படி ஆதரவற்ற நிலையில் வறுமையில் வாடுற யாருமே தத்தளிக்கக்கூடாது என்ற விழிப்புணர்வை மக்களை ஏற்படுத்தத்தான் ஒவ்வொரு ஆண்டும் இது சர்வதேச வறுமை ஒழிப்பு தினமாக அனுசரிக்கப்படுகிறது. ரொம்பவே அற்புதமாக சொன்னீங்க, நன்றி மேடம். இந்த தினத்தினுடைய வரலாற்று பின்னணி என்னவா இருக்கும் மேடம், அதை பற்றி சொல்லுங்கள். 1987ஆம் ஆண்டு அக்டோபர் 17ஆம் தேதி பாரிஸில் உள்ள ட்ரொக்காடரோ அப்படின்ற ஒரு இடத்துல ஏறக்குறைய 1000த்துக்கு மேற்பட்டவர்கள் கூடி ஒரு கூட்டம் நடத்தியிருக்காங்க. அந்த கூட்டம் எதுக்கு அப்படின்னா, பசி, வன்முறை மற்றும் வறுமையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மரியாதை செலுத்துவதற்காக ஒரு கூட்டம் கூடியிருக்காங்க. அப்போ அந்த பேரவையில் கூடி இந்த தலைவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து வறுமை என்பது மனித உரிமை மீறல் என்று பிரகடனம் செஞ்சாங்க. இந்த பிரகடனத்தை ஒரு கமமரேட்டிவ் ஸ்டோன் அப்படின்னு, அதாவது ஒரு நினைவு கல்லுன்னு சொல்லலாம் இல்லையா, அந்த கல்லில் பொறித்து அவங்க நிறைய நாடுகளில் அதை கொண்டு போய் வச்சாங்க. ஐநா சபை கட்டிடத்துக்குள்ளே வைத்ததாக கூறப்படுகிறது. அதற்கு பின்னர் ஒவ்வொரு ஆண்டும் இது மாதிரி பண்ணி அவங்க அனுசரித்து கொண்டிருந்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு தான் 1992ஆம் ஆண்டில் ஐக்கிய நாடுகள் சபை என்ன பண்ணியிருக்கு, அதிகாரப்பூர்வமாக இந்த அக்டோபர் 17 வறுமை ஒழிப்புக்கான சர்வதேச தினமாக அறிவித்தது. பல்வேறு சூழ்நிலைகளால் வறுமை கோட்டிற்கு கீழே தள்ளப்பட்ட மக்களின் போராட்டம் மற்றும் முயற்சிகளை அங்கீகரிப்பதற்காக தான் இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது. வறுமைக்கு எதிரான போரில் அவங்களுக்கு உதவ, அவர்களின் கவலைகள் மற்றும் போராட்டங்களை நம்ம கேட்குற முயற்சியாகத்தான் இந்த நாள் உலகமெங்கிலும் கடைப்பிடிக்கப்படுகிறது. உலகமெங்கிலும் உள்ள வறுமையை ஒழிப்பதற்காக பல்வேறு நிலைகளில் எல்லா நாடுகளாலும் பல்வேறு முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த கோவிட்-19 தொற்றுநோயை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும். அது பல நாடுகளை மிகவும் கடுமையாக தாக்கிய போது உலகம் முழுவதுமே பொருளாதார நிலைமை ரொம்ப மோசமாக போயிடுச்சு. உலக வங்கியின் அறிக்கையின்படி அந்த தொற்றுநோயின் தாக்கத்தால் சுமார் 88லேருந்து 115 மில்லியன் மக்கள் வறுமை கோட்டிற்கு கீழே தள்ளப்பட்டாங்க. எனவே இந்த வறுமை பிடியில் உள்ளவருடைய கஷ்டங்கள் நம்ம கேட்டு அதை களைவதற்கான முயற்சிகளை எடுப்பதற்காக, அதை பற்றி நினைப்பதற்காக, அதை தூண்டுவதற்காகத்தான் இந்த சர்வதேச வறுமை ஒழிப்பு தினம் அனுசரிக்கப்படுகிறது. மேடம், இப்போ இந்த தினத்தினுடைய பொருள் என்ன மேடம்? இந்த 2023ஆவது ஆண்டினுடைய பொருள் தீம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, ஏன்னா ஒவ்வொரு ஆண்டும் ஐநா சபை ஒவ்வொரு நாளுக்கும் இப்படிப்பட்ட அந்த கருப்பொருளை அறிவிக்குது இல்லையா? டீசென்ட் ஒர்க் அண்ட் சோஷியல் ப்ரொடெக்ஷன், புட்டிங் டிக்னிட்டி இன் ப்ராக்டிஸ் ஃபார் ஆல். அதாவது நம்ம தமிழில் சொல்லலாம் அப்படின்னா, கண்ணியமான வேலை மற்றும் சமூக பாதுகாப்பு,
அனைவருக்கும் கண்ணியத்தை நடைமுறைப்படுத்தல், இதுதான் இந்த ஆண்டுக்குரிய இந்த தினத்தினுடைய செய்தியாகும். இந்த பொருள் நம்மளுக்கு எதை வலியுறுத்துதுன்னா, கடுமையான வறுமையில் சிக்கியவங்களை வந்து ஆபத்தான கட்டுப்பாடற்ற சூழ்நிலையில் ரொம்ப நேரம் கடுமையான வேலை அவங்க செய்கிறாங்க. ஆனால் அப்படி வேலை செய்தும் கூட போதுமான அளவில் அவங்களுக்கு வருமானத்தை ஈட்ட முடியவில்லை. அதனால் அப்படிப்பட்ட மக்களுக்கு ஒரு மனித கண்ணியத்தை நிலைநிறுத்துவதற்கான சகலவித வழிமுறைகளையும் செய்ய வேண்டும், அதற்கான அணுகுமுறைகளை காண வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பொருளை வந்து கொடுத்துருக்காங்க. நியாயமான ஊதியம் மற்றும் பாதுகாப்பான வேலை நிலைமைகளை அவங்களுக்கு வறுமையில் உள்ளவங்களுக்கு வழங்க வேண்டும். அவங்களுடைய மதிப்பை, உள்ளார்ந்த மதிப்பை, மனித நேயத்தை அடிப்படையாக கொண்டு அதை அங்கீகரிக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த பொருள் வந்து வலியுறுத்துது நமக்கு. நிறைய விஷயங்கள் சொல்கிறீங்க, ரொம்ப சிறப்பாக இருந்தது. நன்றி மேடம். இந்த வறுமை கோடு என்றால் என்ன, அதனுடைய விளக்கங்களை பற்றி இன்னும் கொஞ்சம் விரிவாக சொன்னீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் மேடம். இந்த வறுமை கோடு என்பதை நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம், வாசித்திருப்போம். அதை இப்போ வந்து 2 உதாரணங்களை சொல்லி நான் விளக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது மேல்நாடுகளில் உலகத்தில் எப்படி அவங்க கடைப்பிடிக்கிறார்கள், எப்படியாக சொல்கிறாங்க அப்படின்னா, 2017ஆம் ஆண்டு வாங்கும் திறன் சமநிலையில் ஒரு நபருக்கு, அதாவது ஒரு தனிப்பட்ட ஆள் ஒரு நாளைக்கு 2.15க்கு குறைவான டாலர் வருமானத்தில் வாழ்கிறது தான் தீவிர வறுமை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதை ஒரு புள்ளி விவரம் என்ன சொல்லுது அப்படின்னா, 2022ஆம் ஆண்டின் இறுதியில் உலக மக்கள் தொகையில் 8.4% பேர், அதாவது 670 மில்லியன் மக்கள் வந்து தீவிர வறுமையில் வாழ்வார்கள் அப்படின்னு கணக்கெடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, உலக மக்கள் தொகையில் 70%, அதாவது சுமார் 575 மில்லியன் மக்கள் 2030 ஆண்டில் வந்து தீவிர வறுமையில் சிக்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வறுமை கோடுன்ற அதோடைய விளக்கத்தின்படி அவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் திட்டக்குழு இல்லையா, பிளானிங் கமிஷன் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த திட்டக்குழு தான் அரசுக்காக வந்து இந்தியாவின் வறுமையினை வந்து மதிப்பிடுற ஒரு நிறுவனம் அப்படின்னு சொல்லுவோம். 1971 டாண்டேகர் மற்றும் ராத் என்ற 2 பேர் பொருளியல் அறிஞர்கள் அவங்களால தான் இது வந்து முடிவு செய்யப்பட்டது. அதாவது எப்படி முடிவு செஞ்சாங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு 2250 கலோரி பெறுவதற்கு தேவையான உணவுக்கு எவ்வளோ செலவு பண்ணுவோம், அந்த செலவு தான் வறுமை கோடு அப்படின்னு அன்றைக்கி வரையறுத்துருக்காங்க. திட்டக்குழு இதை எப்படி சொல்லியிருக்கு அப்படின்னா, நகர்ப்புறத்தில் வாழ்கிறவங்களுக்கு 2400 கலோரி தேவை, கிராமப்புறத்தில் வாழ்கிறவங்களுக்கு 2100 கலோரி தேவை அப்படின்னு 1973-74 மாற்றி அமைச்சிருக்காங்க. அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா, அன்றைய விலைவாசியில் 2400 கலோரி உள்ள உணவை வாங்குவதற்கு மாதத்திற்கு ஒருவருக்கு தேவைப்பட்ட பணம் வந்து 49 ரூபா 10 பைசா. 2100 கலோரி உணவு வாங்க ஒரு மாதத்திற்கு தேவைப்படுற பணம் வந்து 56 ரூபா. அப்போ இந்த ரூபாய் மதிப்பு தான் வறுமை கோடு அப்படின்னு வரையறை செய்திருக்காங்க. அதாவது எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஒரு மாதத்துக்கு ஒரு கிராமத்தில் உள்ளவங்களுக்கு 49 ரூபா 10 பைசா தேவை, நகர்ப்புறத்தில் உள்ளவங்களுக்கு 56 ரூபா தேவை. இவங்க தான் வந்து வறுமை கோட்டில், இதுக்கு மேலே இருந்தாங்கன்னா வறுமை கோட்டிற்கு மேலே உள்ளவங்கன்னு அர்த்தம். வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கவங்கன்னா இப்படிப்பட்ட தொகையை வந்து அவங்களால செலவழிக்க முடியாததுனால அவங்க வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவர்கள் என்று அர்த்தம். நன்றி மேடம். மேடம், இப்போ வறுமையை ஒழிக்க ஐநா சபையில் ஏதாவது நடவடிக்கைகள்லாம் எடுத்திருக்காங்களா, அதை பற்றி விவரங்கள் சொல்லுங்கள் மேடம். வறுமையை ஒழிப்பதற்கு உலகளாவிய நடவடிக்கைகள் வந்து துரிதப்படுத்தணும் அப்படின்ற அர்த்தத்தில் பொதுச்சபை, ஐநாவினுடைய பொதுச்சபை வந்து ஒரு 10 ஆண்டு காலத்தை வந்து நிர்ணயிச்சிருக்கு. அதாவது தசாப்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன தசாப்தம், என்ன 10 ஆண்டுகள் அப்படின்னா, 2018ஆம் ஆண்டுலேருந்து 2027 வரை உள்ள அந்த 10 ஆண்டுகளை வறுமை இல்லாத உலகத்திற்கான உலகளாவிய நடவடிக்கையிலே துரிதப்படுத்துதல் என்ற பொருளின் தலைப்பில் வந்து ஒரு 10 ஆண்டுகளாக அறிவிச்சிருக்காங்க. இப்போ நம்ம வந்து அந்த 10 ஆண்டுக்குள்ளே தான் இருக்கிறோம், நம்ம அந்த தசாப்தத்துக்குள்ளே நம்ம இருக்கிறோம். ஏன்னா 2027வது ஆண்டு வரலை இல்லையா. அப்போ இந்த 10 ஆண்டுகளில் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த ஐக்கிய நாடு அமைப்பு என்ன முயற்சியெலாம் எடுக்குது அப்படின்னா, ஏழ்மை ஒழிப்புக்கான பல அமைப்புகளை வந்து ஒருங்கிணைத்தல், இந்த அவங்களுடைய திட்டத்தெல்லாம் வந்து செயல் திட்டம் போடுறது, அந்த திட்டத்தை வந்து நிறைவேற்றுவதற்கான வழிமுறைகளையும் பரிந்துரைகளையும் செய்கிறது தான் இந்த 3வது தசாப்தத்தில், இந்த 3வது 10 ஆண்டுகளில் வந்து அவங்க வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. இந்த 10 ஆண்டுகளில் இந்த கொள்கைகள், இந்த வழிமுறைகள்லாம் எப்படி நடைமுறைப்படுத்தி பயனுள்ளதாக்குவது என்பதை பற்றி தான் வந்து அவங்க நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். மேடம், இப்போ நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நிறைய பேர் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறாங்க. இந்த வறுமையால் அதிகமாக பாதிக்கப்படுறவங்க யாரெல்லாம் இருக்காங்க மேடம், அதை பற்றி சொல்லுங்கள். பொதுவாகவே போர் என்றாலும் சரி, வீட்டில் நடப்படுகின்ற ஒரு சிறிய ஒரு பிரச்சனை என்றாலும் சரி, தெருவில் நடக்கிற பிரச்சனை என்றாலும் சரி, நாட்டில் நடக்கிற பிரச்சனை என்றாலும் சரி, அதிகமாக பாதிக்கப்படுபவர்கள் வந்து பெண்களும் குழந்தைகள் தான். அதுலேயும் குழந்தைகள் வந்து ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. இப்போ ஒரு புள்ளிவிவரம் என்ன சொல்லுது அப்படின்னா, உலகளாவிய வகையில் குழந்தைகள் வந்து கடுமையான வறுமையில் வாழ்வதற்கு பெரியவர்களை விட 2 மடங்கு அதிகமாக உள்ளனர்.
ஒரு நாளைக்கு யுஎஸ் டாலர் அமெரிக்க டாலர் 1.90க்கும் குறைவான வருமானத்தில் வாழ போராடுபவர்கள் வந்து முக்கியமாக குழந்தைகள் தான். ஏறக்குறைய 1 பில்லியன் குழந்தைகள் பலவிதமான பரிமாண வறுமையில் வாழ்கிறாங்க. பலவிதமான வறுமையின் பரிமாணங்கள் என்ன அப்படின்னா, கல்வி கிடைக்காமல், சுகாதார வசதி இல்லாமல், வீட்டு வசதி இல்லாமல், ஊட்டச்சத்து வசதி, சுகாதாரம், தண்ணி கூட கிடைக்காம பல குழந்தைகள் இருக்காங்க. கோவிட் தொற்று நோய்களின் போது பல பரிமாண வறுமையில் வாழும் குழந்தைகளுடைய சதவீதம் 15% அதிகரித்தது. அது மாதிரி இப்படிப்பட்ட அந்த தொற்று நோயிலிருந்து என்ன பாடம் அப்படின்னா, நெருக்கடி காலங்களில் சமூக பாதுகாப்பு என்பது குழந்தைகளுக்கு ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்றத இந்த தொற்று நோய் எடுத்துக்காட்டியது. உலகில் உள்ள நிறைய அரசாங்கங்கள் அவங்க அந்த சமயத்தில் வைத்த திட்டங்களை குழந்தைகளுக்காக மாற்றி அமைத்தன என்று கூட சொல்லலாம். புதிய சமூக பாதுகாப்பு திட்டங்களை கூட அவங்க அறிவிச்சாங்க. அதாவது இதெல்லாம் இந்த தொற்று நோய் கோவிட்லேருந்து கற்றுக்கொண்ட பாடங்கள். பொதுவாக குடும்பங்களில் அதிகரித்து வரும் பொருளாதார கஷ்டங்கள், உணவு பாதுகாப்பின்மை, குடும்பங்கள் ஏற்படுகின்ற மோதல்கள், அப்புறம் காலநிலை தொடர்பான பேரழிவுகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை, இவை எல்லாமே களைவதற்கு நடவடிக்கை எடுத்தாலே உலகளாவிய குழந்தைகள் நலன் ஒரு உயிர் நாடியாக நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யூனிசெஃப் ஒரு கருத்து வெளியிட்டிருக்காங்க. எனவே குழந்தைகளுக்கு ஒரு நட்பான ஒரு ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்க, அது மாதிரி நட்பான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துறது, சமூக பாதுகாப்பு அமைப்புகளை வலுப்படுத்துறது, அதை விரிவுபடுத்துவது, இப்படிப்பட்ட செயல்களில் அதிகமான முதலீடுகள் நான் ஒவ்வொரு நாடும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. ஏன்னா அதற்கான அவசரமான தேவை இருக்குது. அப்போ தான் வறுமையில் வாடுவதிலிருந்து குழந்தைகளை பாதுகாப்பதற்கும் ஏழ்மையான குடும்பங்களிடையே நெகிழ்ச்சித்தன்மை அதிகரிக்கிறதற்கும் இது செய்யும். இதுக்கு அந்த 10 ஆண்டுகள் உதவி செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி மேடம். இப்போ நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, வளர்ச்சியடைந்த நாடாக மாறணும் அப்படின்னா இந்த வறுமையை ஒழிக்க ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு பங்களிப்பு வேணும் இல்லைங்களா? அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமது பங்காக நாம் என்ன செய்ய வேண்டும், அதை பற்றிய விளக்கங்கள் சொல்லுங்கள் மேம். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, நிலைத்து நீடித்திருக்கும் வளர்ச்சிக்கான குறிக்கோள்கள். அதனுடைய முதலாவது குறிக்கோளே நோ பாவர்ட்டி, வறுமையை ஒழிக்கிறது சம்மந்தப்பட்டது தான். அப்போ அவங்களுடைய அந்த குறிக்கோள் என்ன சொல்லுது அப்படின்னா, அனைத்து இடங்களிலும் அனைத்து வடிவங்களிலும் உள்ள வறுமையை ஒழித்தல். இதுதான் அந்த குறிக்கோளினுடைய விரிவாக்கம். அப்போ வறுமையை அதன் அனைத்து வடிவங்களிலும் ஒழிப்பது இந்த மனித குலத்திற்கு ஒரு பெரிய சவால் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். 1990 மற்றும் 2015 இடைப்பட்ட கால பகுதியில் கடுமையான வறுமையில் வாடும் மக்கள் எண்ணிக்கை பாதியாக குறைந்திருக்கிறது ஒரு நல்ல செய்தி தான். ஆனாலும் இன்னும் மிக அதிகமான மக்கள் மனித தேவைகளுக்காக, அடிப்படை தேவைகளுக்காக போராடிக்கிட்டு தான் இருக்காங்க. 2015ஆம் ஆண்டு நிலவரப்படி சுமார் 76 மில்லியன் மக்கள் ஒரு நாளைக்கு 1.90 அமெரிக்க டாலருக்கு குறைவான நிலையில் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. பலருக்கு உணவு கிடையில, சுத்தமான குடிநீர் மற்றும் சுகாதார வசதி இல்லை. சீனா, இந்தியா போன்ற நாடுகளில் ஏற்பட்ட விரைவான வளர்ச்சி மில்லியன் கணக்கான மக்களை வறுமையிலிருந்து கொஞ்சம் அவங்க நிலைமையை உயர்த்திருக்கிறது என்று நம்ம சொல்லலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஆண்களை விட பெண்கள் ஏழைகளாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அவங்களுக்கு நிறையா நாடுகளில் குறைந்த அளவிலான ஊதியம் தான் கிடைக்கிது, சொத்து உரிமையெல்லாம் அவங்களுக்கு கிடைக்காது. தெற்காசியா மற்றும் சகாரா, கீழ ஆப்பிரிக்கா போன்ற பிற நாடுகளில் தீவிர வறுமையில் வாழும் 80% கொண்டுள்ள நாடுகள் அது. அதனால் அங்கே முன்னேற்றம் கொஞ்சம் கட்டுப்படுத்தப்பட்டது. அது மட்டுமல்லாமல் காலநிலை மாற்றத்தால் புதிய அச்சுறுத்தல்களாக சண்டைகள் மற்றும் உணவு பாதுகாப்பின்மையெல்லாம் சேர்ந்து மக்களை வறுமையில் தள்ளுறதற்கு நிறைய காரணிகளாக இருக்குது. ஆனால் நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, மிகவும் வறுமையான சூழலில் இருக்கிறவங்க பல விதமான வேலைகள் அவங்க இருக்காங்க இல்லையா? அந்த வேலைகள்லாம் அமைப்பு சாராத வேலைகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அங்கீகரிக்கப்படாத தொழில்களாக இருக்கும். அதுக்கப்புறம் அது ஒரு பாதுகாப்பற்ற சூழலாக இருக்கும். அப்படிப்பட்ட வேலைகளை அவங்க ஏன் இருக்கிறாங்க, அதில் நிலைச்சிருக்க எந்தவித பாதுகாப்பு இல்லாமல் கூட அவங்க நிலைத்திருக்க விரும்புகிறார்கள் என்றால், ஏதாவது ஒரு சொற்ப வருமானம் கிடைக்குது அப்படின்ட்டு. அந்த சொற்ப வருமானத்திற்காக அவங்க நாள் பூரா உழைச்சா கூட அவங்களுக்கு குடும்பத்தை நடத்துவதற்கான சரியான போதிய வருமானம் கிடையாது. பெண்கள் நிலைமை எடுத்துக்கிட்டாமல் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். பெண்கள் எவ்வளவுதான் அவங்க வேலை செஞ்சாலும் அந்த வேலையை அந்த வேலை நிமித்தம் குடும்பத்திற்கு ஒரு பொருளாதார உயர்வு ஏற்பட்டாலும் கூட அதை யாருமே வேலை என்று அவங்க அங்கீகரிப்பது கிடையாது இல்லையா? அப்படிப்பட்ட சூழல்கள் தான் பெண்களுக்கு இருக்குது. அப்போ இந்த மாதிரி சூழ்நிலைகளில் என்ன செய்யலாம் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த போல உண்ண உணவு, இருக்க இடம், உடுத்த உடை இல்லாததான் வறுமையில் இருக்கிறவங்க. இதை பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்திருக்க தான் இந்த நாளை நம்ம அக்டோபர் 14ஆம் தேதியை சர்வதேச வறுமை ஒழிப்பு தினமாக நம்ம
வந்து அனுசரிச்சுட்டு இருக்கோம். இப்போ நம்ம லெவலில் நம்ம அரசாங்கங்கள் எவ்வளவோ வந்து திட்டங்கள் வந்து செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க இல்லையா? ஆனால் நம்ம அளவில் அனைவருக்கும் அந்த கண்ணியத்தை வந்து நடைமுறைப்படுத்துதல் தான் இந்த நாளினுடைய கருப்பொருளாக இருக்குது. அப்போ நம்ம ஒவ்வொரு நாளுமே வந்து எத்தனையோ வந்து தொழிலாளர்களை, இந்த மாதிரி தொழில் செய்கிறவங்க, வறுமையில் இருந்து கொண்டு தொழில் செய்கிறவங்க நம்ம பார்க்குறோம். இந்த காலையில் எழுந்திருந்தால் நீங்கள் யோசித்து பார்த்தாங்கன்னா, வீட்டுக்கு வேலைக்கு வருகிற பெண்ணாக இருக்கலாம், அல்லது பால் கொண்டு வந்து போடுற சிறுவனாக இருக்கலாம், பேப்பர் போடுற பையனாக இருக்கலாம். அப்போ அவங்களாம் நம்ம எப்படி நடத்துகிறோம் அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்கணும். என்ன வீட்டு வேலைக்காரி தானே என்ன அப்படின்ற மாதிரி நினைக்கிற மனோபாவம் நம்ம பலருக்கு கூட இருக்கலாம். வந்தவங்களை வந்து கண்ணியமாக நடத்துங்க, சாப்பிட்டியாமான்னு கேளுங்க, ஒரு காப்பியோ அல்லது ஒரு வேளை உணவோ அவங்களுக்கு கொடுக்குறதுனால வந்து நம்ம வந்து குறைந்து போவதில்லை இல்லையா? அவங்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்கிறது, அந்த குடும்பத்துக்கு ஏதாவது தேவையாக இருக்கிறதா என்று நம்மளாவே கேட்டு கூட ஒரு சிலர் அதை பற்றி கேட்காமல் இருப்பாங்க, தன்னுடைய கஷ்டத்தை கூட வெளியில் சொல்ல மாட்டாங்க. அப்போ அவங்களை நம்ம கண்ணியமாக நடத்துகிறோம் என்றால் என்ன பொருள்? அவங்களுக்கு என்ன தேவை இருக்கிறதோ அந்த தேவையை நம்மளால் முடிந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து அதை களைவதற்கு அவங்களுக்கு வந்து நம்ம வந்து உதவி செய்ய வேண்டும். அவங்க பாதுகாப்பான சூழலை வந்து உறுதி செய்ய, ஒரு வேளை நம்ம வீட்டில் பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பாதுகாப்பான சூழல் வந்து அவங்களுக்கு இருக்குதா இருப்பதை நம்ம வந்து உறுதி செய்ய வேண்டும். குழந்தை தொழிலாளர்களை எந்த விதத்திலுமே வந்து எந்த வடிவத்திலுமே வந்து நம்ம வந்து ஊக்குவிக்கக்கூடாது. நம்மளும் அதை வந்து குழந்தை தொழிலாளர்களை எங்கேஜ் பண்ணவும் கூடாது. இப்படிப்பட்ட சிறு சிறு நம்ம அளவில் சிறு சிறு முயற்சிகளை நம்ம எடுத்து அதை கடைப்பிடித்தாலே இதே போல் வறுமையில் வாடுற மக்களை ஒரு கண்ணியமான ஒரு சூழலுக்கு அவங்களை நம்ம வந்து கொண்டு போவோம். அவங்களுடைய வறுமையும் கூட படிப்படியாக குறைவதற்கும் எவ்வளவோ வந்து வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதை இந்த நாளில் நம்ம வந்து ஒரு உறுதிமொழியாக நம்ம வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். ரொம்பவே அற்புதமாக சொன்னீங்க. நன்றி மேடம். இவ்வளோ நேரம் உங்களுடைய டைமை எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி மேடம். நன்றி, வணக்கம். என்ன நேர்களே, நிகழ்ச்சி கேட்டிங்களா? இவ்வளவு நேரமாக சர்வதேச வறுமை ஒழிப்பு தினத்தை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா? அது மட்டும் இல்லை, நம்மளுடைய பங்களிப்பாக நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்றத பற்றி மேடம் ரொம்ப அழகாக சொன்னாங்க இல்லைங்களா? இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நாங்கள் நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்களுடைய விமர்சனங்களை நீங்கள் எங்களுக்கு எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நிலை இயக்குனர், அண்ணா சமுதாய வானொலி, அண்ணா பல்கலைக்கழகம், சென்னை 25. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்கள் டாக்டர் ஆனி ஜோஸ்பின் மேடம் மற்றும் மல்லிகா. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.